ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஆசீர்வாத் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது ஒரு பவுலில் போட்டு தேவையான அளவு, ஒரு கப்புனா 1 கப், இல்லை 2 கப்னா 2 கப், எவ்வளோ அளவு வேணும் அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் மாவு. இந்த மாவை நான் இப்போ எடுத்தது வந்து ஒரு 5-6 சப்பாத்தி பண்ண முடியும். அந்த அளவுக்கு இது 1.5 கப் வரும். அந்த அளவுக்கு எடுக்கணும் மாவு எடுத்துகிட்டு தேவையான உப்பு, 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில், ஏதாவது ஒரு ஆயில் வந்து சும்மா அந்த மாவில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு போடுறது, அது போடணும். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி எடுங்க. தண்ணி எடுத்து வைங்க. அதில் வந்து தாராளமாக ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிடுங்க. தாராளமாக ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக, கம்மியாக ஊற்றக்கூடாது. தாராளமாக ஊற்றணும். அந்த தண்ணி வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அந்த தண்ணியோட இது இருக்கணும், ட்ரையாக இருக்கக்கூடாது, தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி ஊற்றினா தான் அது நல்லா ஒட்டும். மாவு நல்லா ஒட்டிட்டு நல்லா சாஃப்டாக வரும். கம்மியாக ஊற்றி ட்ரையாக பண்ணியிருந்தோன்னா அது ஹார்டாக வரும். அதனால் நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த ஒட்டுன அந்த ஈரம் பதம் இருக்குல்ல, அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒட்டி கம் மாதிரி ஒட்டி வைக்கணும். மாவை எல்லாத்தையும் ஒட்டி பிசையணும். நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பிசையுங்க. நல்லா சாஃப்டாக வரும். தண்ணி வந்து தாராளமாக ஊற்றணும். அப்புறம் வந்து அந்த ஈரப்பதம் இருக்கணும், அந்த மாதிரி ஊற்றணும். ட்ரையாக கொஞ்சமாக ட்ரையாக ஊற்றக்கூடாது. நிறைய ஊற்றணும். ஒரு 3 வாட்டி தான் ஊற்றணும். ஆனால் நிறைய ஊற்றினா தான் அது வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து நல்லா க்ளீனாக நான் பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்ச அப்புறம் ஒரு பஞ்ச் பண்ணுங்க, ஒரு 2-3 பஞ்ச் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா ஒட்டும் எல்லாமே மாவு. ஒட்டிட்டு வந்தோன்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நான் வந்து எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இல்லை 1/4 டம்ளர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு அரை டம்ளர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே யூஸ் பண்ணல. நான் வந்து தாராளமாக ஊற்றினேன். ட்ரையாக ஊற்றலை, நல்லா நிறைய ஊற்றிட்டேன். அதனால தான் வந்து கரெக்டாக ஊற்றினேன். ஆனால் கரெக்டாக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள், இப்போ வந்து இதை எவ்வளோ பார்ட்ஸாக வேணும் அவ்வளோ பார்ட்ஸாக, பெருசாக பார்ட்ஸாக பண்ணி வைக்கணும். இன்னும் சின்னதாக பண்ணலாம். பூரி மாவும் இதே மாதிரி தான், மைதா மாவு சப்பாத்தியும் இதே மாதிரி தான் பண்ணணும். எல்லாமே ஒரே இது தான், ஒரே மெத்தட் தான். இப்போ வந்து நான் உருண்டை பிடிச்சி வைக்கிறேன். இது ஒரு 6 சப்பாத்தி வரும் இந்த மாவு. இப்போ 1.5 கப் மாவு போட்டிருக்கேன். இந்த மாதிரி பாட்டாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு தேய்க்கலாம். இப்போது வந்து நல்லா உருண்டையாக பண்ணணும். நல்லா எல்லாமே அமுங்கி இருக்கணும். ஹோல் எல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா அமுங்கி நல்லா ஒட்டிட்டு நல்லா சாஃப்டாக ரவுண்டாக வரணும். அந்த மாதிரி நல்லா பிசையணும். பிசைஞ்சு இந்த மாதிரி தடவணும். தடவிட்டு நல்லா பருத்தி விடணும்.
பரத்திட்டு மாவு கொஞ்சம் போடணும், ஒட்டாமல் வர்றதுக்கு மாவு போடணும். மாவு வந்து 2 சைடும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து பரத்தலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ரொட்டேட் பண்ணி பரத்தினா தான் உருண்டையாக வரும். இல்லை நல்லா ரொட்டேட் பண்ணி பரத்தணும். பாருங்கள், நல்லா உருண்டையாக வருது. ஒட்டிடுச்சுன்னா அதுக்கு மறுபடியும் மாவு போடணும், 2 சைடு மாவு போடணும். இப்போ தோசைக்கல் எடுங்க. தோசைக்கல் நல்லா சூடானதும் சப்பாத்தியை போடுங்க. ஃப்ளேம் வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சுடுங்க. ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் சப்பாத்தியை போடுங்க. சப்பாத்தி நல்லா பெண்ட் ஆகாமல் போடுங்க. நல்லா ரவுண்டாக, நல்லா எந்த ஒரு பெண்ட் இல்லாமல் நல்லா போடுங்க. அப்புறம் நல்ல பபிள்ஸ் மாதிரி வரும்போது திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு எண்ணெய் போடுங்க. எண்ணெய் போட்டு நல்லா தடவி விடுங்க. அப்படி திருப்பிடுங்க, ஃப்ளிப் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் வந்து எப்பயுமே ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கணும். இது 2 மினிட்ஸ் கழித்து இது நல்லா 2 சைடும் நல்லா வெந்தப்புறம் ஃப்ளேம் கம்மி பண்ணிடலாம், லோ ஃப்ளேம் வச்சிடலாம். எண்ணெய் நல்லா தடவி விட்டுட்டு எல்லா சைடும் நல்லா வேக வேணும். நல்லா வெந்தவுடனே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. அது மாதிரி ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லா சைடும் நல்லா வெந்தவுடனே எடுத்து போடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகும் ஒரு சப்பாத்தி பண்ணுறதுக்கு. ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணணும். நல்லா ஹீட்டாக இருக்கு பாருங்கள் கல். வந்து மறுபடியும் இன்னொரு சப்பாத்தி நான் போடுறேன். நல்லா கல் ஹீட் ஆனால் தான் நல்லா சப்பாத்தி வரும். வந்து இதுவும் நல்லா பபிள்ஸ் வந்த உடனே ஃப்ளிப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆயில் போடுங்க. ஆயில் போட்டு நல்லா தடவி விடுங்க. அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பாருங்கள் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வந்துச்சு. 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு ஃப்ளேம் கம்மி பண்ணிவிடுங்க. 2 சைடும் வெந்த அப்புறம் நல்லா ஃப்ளிப் பண்ணி 2 சைடும் நல்லா எல்லா சைடும் வேகிற மாதிரி பாருங்கள். வெந்தவுடனே எடுத்து வச்சுக்கலாம். ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுடுங்க. சூடாக பண்ணி சாப்பிட்லாம். இந்த சப்பாத்தி வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் முன்னாடி பண்ணால் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்பயுமே சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் ரொம்ப ஒரு 5 நிமிஷம் முன்னாடி சூடாக பண்ணி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. 15 மினிட்ஸ் முன்னாடி கூட பண்ணி ரெடி பண்ணி வச்சு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சா அப்படியே சூடாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் டே வச்சா கூட அது சாஃப்டாகவே இருக்கும். இந்த சப்பாத்தி ஹார்டாக ஆகாது. அந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி இது. பாருங்கள் எந்த சப்பாத்தி எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் அதே மாதிரி தான் ஃப்ளிப் பண்ணணும். நல்லா சாஃப்டாக வரும். தின்னாக இருக்கும். இது வந்து இந்த தண்ணி போட்டனால தான் வந்து நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி ட்ரை ஆகாமல் நல்ல ஈரப்பதம் இருக்கிறனால தான் வந்து சப்பாத்தி சாஃப்டாக வருது. ட்ரையாக இருந்துச்சுன்னா ஹார்டாக வரும். அதனால் தாராளமாக ஊற்றணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. தின்னாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.